ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை எங்களை தயவோடு தூக்கி நிறுத்துகிறதற்காக, ஏந்தி சுமப்பதற்காக, தப்புவிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள், ஏக்கங்கள், பலவீனங்கள், சூழ்நிலைகள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற சத்தியம் ஆகோரின் பள்ளத்தாக்கிலிருந்து நம்பிக்கையின் வாசலுக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிருபையில் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆவியில் நம்மை உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக நமக்குள் என்ன செய்கிறார்? என்றென்றைக்குமாக இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பு என்றவுடன் அது ஏதோ எதிர்கால வாக்குத்தத்தம் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உலகத்தில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் அனுபவிக்க, வாழ அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் அதற்காக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடனே கூட அவர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும், நீங்கள் நன்மையானதை அனுபவித்தாலும் சோதனையான இடத்தில் நின்றாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். ஒரு சின்ன உதாரணம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டு எடுக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அந்த விடுதலை, ரட்சிப்பை அவர் கொடுத்த உடனே அவர்கள் கானானுக்குள் வந்து விட்டார்களா? இல்லை. அடுத்து செங்கடல் அனுபவம் அவர்களுக்கு இருந்தது, வனாந்தர அனுபவம் இருந்தது, யோர்தான் அனுபவம் இருந்தது, கில்கால் அனுபவம் இருந்தது, எரிகோ அனுபவம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த கானானுக்குள் சென்று ஒவ்வொரு பட்டணத்தையும் அவர்கள் விசுவாசத்தினால் பிடிக்க வேண்டி இருந்தது. ஆனா தேவன் என்ன செய்திருந்தார்? வாக்கு கொடுத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அதே போன்றுதான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தும் இந்த உலகத்தில் நாம் அதை சுதந்திரிக்க வேண்டி இருக்கிறது. அதை நமக்கு அவர் ஆவிக்குரிய உண்மையாக, ஆவிக்குரிய இயல்பாக, அவருடைய சுதந்திரமாக கொடுத்திருந்தாலும் அந்த அனுபவத்தை நாம் வெளியில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.
இந்த அனுபவத்துல நம்ம வாழுகிறோமா என்றால் ஒரு சில இடத்துல என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஒரு சில இடத்துல என்ன செய்யறது இல்ல, பார்க்கறது இல்லை. இங்க இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ அதிசயங்கள், எத்தனையோ அற்புதங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த மக்கள். மோசேயின் தலைமையின் கீழாக தேவனுடைய வல்லமையையும் அற்புதத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. மோசேக்கு பின்பாக யோசுவா அந்த தலைமை பொறுப்புக்கு வருகிறார். அவர் மூலமாகவும் அங்கு அற்புதங்களை அவங்க என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. யோர்தானை கடந்து செல்றாங்க. சாதாரண நேரத்துல இல்ல, வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற காலம். அதனுடைய அகலம் மட்டும் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்ற காலத்துல அவங்க அதை கடந்து என்ன செய்யறாங்க, போறாங்க. யோர்தானை கடந்து எரிகோவையும் அவங்க என்ன செய்யறாங்க, வெற்றியை பார்க்கறாங்க. அதற்கு அடுத்து ஆயி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை அவங்க பிடிக்கணும். ஆனா அந்த போர்ல அவங்க என்ன செஞ்சு போறாங்க, தோற்று போறாங்க. இந்த தோல்வி எதனால? தேவன் அவர்களோடு கூட இருந்தாலும் கானான் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பொருள் தெரியுமா? கானான் தேசம், தேவன் வாக்கு பண்ணிய தேசம் எப்படிப்பட்ட தேசமா? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். இதற்கு பொருள் என்னவென்றால் அங்கு வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. மலை என்பது வெற்றி, பள்ளத்தாக்கு என்பது தோல்வி. நாம் சுதந்திரிக்க வேண்டிய இடங்கள்ல இந்த அனுபவங்கள் நமக்கு இருக்குது. எரிகோவுல வெற்றியை பார்க்கறாங்க. ஆயி பட்டணத்துல அவங்க என்ன செஞ்சிடறாங்க, தோற்று போறாங்க. அங்கதான் ஆகோரின் பள்ளத்தாக்குங்கிற ஒரு அனுபவத்தை அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆனா தேவனுடைய சித்தம் ஆகோரின் பள்ளத்தாக்கு இல்ல, அதை நம்பிக்கையின் வாசலாக மாத்துறது தான் அவருடைய விருப்பம். இந்த சம்பவத்துல என்ன நடந்தது என்று பார்த்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ரகசியத்தை அது கற்றுக் கொடுக்கும். நாம நினைக்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வெளியில என்ன காரணம் என்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தேடிக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. சுகம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய தயவு, கிருபை, இரக்கம், அன்பு எல்லாமே இருக்கு. இன்னும் ஏன் சூழ்நிலை மாறல? இன்னும் இந்த இடத்துல ஏன் நம்ம சுகம் பார்க்கல, இல்ல ஆசீர்வாதத்தை ஏன் பார்க்கல, விடுதலையை ஏன் பார்க்கல என்று வெளியே தேடிக்கிட்டு இருப்போம். சில நேரங்களில் பிரச்சனை வெளியே இல்ல, அது எங்க இருக்குது, நமக்குள்ள இருக்குது. அதை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். வாசிக்கலாம். யோசுவா 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கிலுள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றார். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவரை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அவர்கள் கானானுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த எரிகோ, ஆயி பட்டணம் இதெல்லாம் கானான் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டணம். ஒவ்வொன்றிலும் உள்ள மக்களை அவர்கள் ஜெயித்து அந்த இடத்த அவங்க என்ன செய்து கொள்ளணும், சுதந்திரித்து கொள்ளணும். தேவனுடைய வாக்கு தத்தம், அந்த தேசத்தை உங்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். இந்த எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறதற்கு இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? எத்தனை போர் வீரர்கள் அவங்க கிட்ட இருந்தாங்க? எத்தனை போர் ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த கோட்டையை அவங்க ஜெயிச்சாங்க?
அந்த கோட்டையை சுத்தி வந்தாங்க. தேவனுடைய வல்லமை அங்கு ஜெயத்தை என்ன செஞ்சது? கொடுத்தது. தேவனுடைய திட்டத்தின்படி. அங்க போர் அனுபவம், போர் கருவிகளை பயன்படுத்துறது இல்ல, தேவனுடைய வழிமுறைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஒரு பெரிய வெற்றி. எரிகோ பட்டண வெற்றி ஒரு பெரிய வெற்றி. அடுத்து ஆயி பட்டணம், பக்கத்துல உள்ள இன்னொரு ஊர். இங்க யோசுவா அங்க ஆட்களை அனுப்பி விடுறாரு, எப்படி அதை ஜெயிக்கிறது என்று பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. ஒரு பெரிய வெற்றியை பார்த்த உடனே அடுத்து தேவன் கிட்ட கேட்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யல? தோணல. அனுபவம் என்ன செய்து விடுகிறது? வந்து விடுகிறது. எரிகோலை எப்படி வெற்றியை பார்த்தாங்க? தேவனுடைய பலத்துல. இங்க வேவு பார்த்துட்டு வந்தவர்கள், இது ரொம்ப சின்ன பட்டணம் தான், எல்லாரையும் வருத்தப்படுத்தணும்னு தேவையில்லை, ஒரு 3000 பேர் போனா போதும். அதே போல போறாங்க. அந்த பட்டணத்துல உள்ள மக்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்களா? விரட்டி அடிச்சிட்டாங்களாம். 36 பேரை என்ன செஞ்சிட்டாங்க? கொலை செய்தார்கள். அங்க எரிகோ பட்டணத்துல உள்ள ராட்சதர்களோட இருதயம் இஸ்ரவேல் மக்களை பார்த்து மெழுகு போல என்ன செஞ்சிருந்ததா? கரைஞ்சு போயிருந்ததா. இங்க இஸ்ரவேல் மக்களோட இருதயம் எப்படி இருக்குதா? தண்ணியா கரைஞ்சு போயிருச்சான். வித்தியாசம் என்ன? தேவன். வித்தியாசம் தேவன் தான். இததான் புதிய ஏற்பாடுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், என்னால இந்த இடத்துல நிற்க முடியும், நான் இத்தனை அனுபவத்தை பெற்றிருக்கிறேன், இவ்வளவு வெற்றிகளை பார்த்திருக்கிறேன், இப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்று கடந்த கால வெற்றியை கொண்டோ கடந்த கால அனுபவத்தை கொண்டோ இன்றைக்கான வெற்றியை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? ரொம்ப அழகா வசனம் சொல்லுது பாருங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். நேற்றைக்கு உள்ள அந்த பலம் இன்றைக்கு பிரச்சனைக்கு மேற்கொள்றதுக்கு எனக்கு போதாது. இன்றைக்கு அவருடைய பலம் தேவை. இன்றைக்கு மேற்கொள்ளுவதற்கு விசுவாசம் தேவை. அவரோடு இணைந்திருக்கிற அனுபவம் இன்றைக்கு தேவை, நாளைக்கு தேவை, என்றென்றைக்கும் தேவை. இங்க தம்முடைய பலத்துல அவங்க நினைச்சதுனால அவங்களுக்கு அந்த வெற்றியை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அதை சரீர பிரகாரமா உலக பிரகாரமா பார்க்கறாங்க, ஆவிக்குரிய பிரகாரமா அவங்களுக்கு பார்க்க தெரியல. ஏனென்றால் அங்க பிரச்சனை நிறைய பேர் கொஞ்சம் பேர் என்று இல்லை, பிரச்சனை வேற. யோசுவா 7:1. இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். இந்த எரிகோ பட்டணம் போறப்போ தேவன் சொன்ன ஒரு கட்டளை, அங்க உள்ள பொருட்களை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அந்த தேசத்துல உள்ள பொன், வெள்ளி, இரும்பு, பித்தளை அதெல்லாம் தேவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டவை. இன்னும் சொல்ல போனா அது அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள், வழிபாடுகள், விக்கிரகங்களோடு தொடர்புடைய அந்த கலாச்சாரத்தோடு தொடர்புடைய பொருட்கள். அதை நீங்க எடுத்தீர்கள் என்றால் அது எப்படிப்பட்டதா இருக்கும்? சாபத்தீடாக இருக்கும். வாசிக்கலாம். யோசுவா 6:18-19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். இங்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலையும் உண்டு. அது எவ்வளவுதான் விலையேற பெற்றதாக இருந்தாலும், எவ்வளவுதான் விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் அதை எப்படி சொல்லணுமா? சீ என்று சொல் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த போர்ல அந்த பொருளை பார்க்கும்போது ஆகானுக்கு அதுல என்ன வருது? ஆசை வருது. அந்த விலை உயர்ந்த ஒரு பொருளை பார்க்கும்போது தனக்கென்று ஒரு சில பொருள் அவர் என்ன செய்து கொள்ளுகிறார்? எடுத்து வைக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக. இதற்கு தேவன் சொல்லுகின்ற
வார்த்தை பதில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோசுவா 7:1, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாவம் செஞ்சது யாரு? ஆகான். ஆனா அங்க தேவன் சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஒருவர் செஞ்ச பாவம் அந்த சபை முழுவதும் என்ன செய்து பாதிக்கப்படுகிறது. இன்றைக்கு அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு. இங்க இந்த பாவத்தினால, மறைவான இந்த பாவத்தினால என்ன விளைவுகள் வந்தது அப்படின்னு சொன்னா, அந்த ஆயி பட்டணத்துல வெற்றியை அவங்களால என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போயிட்டாங்க. இந்த பாவம் இருக்கின்ற இடத்தில் தேவனால என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதாம் ஏவாள் ஒரே ஒரு கட்டளை தான் உங்களுக்கு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யாதீங்க, புசிக்காதீங்க. வஞ்சிக்கப்படுறாங்க, அந்த கனியை புசிக்கிறாங்க. அந்த பாவம் வந்த உடனே தேவனை நோக்கி ஓடுனாங்களா, தேவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஓடுனாங்களா? அவருடைய பிரசன்னத்துல இருந்து என்ன செஞ்சாங்க, விலகி ஓடுனாங்க. தங்களை மறைத்து கொண்டார்கள். பாவத்தோட இயல்பு அதுதான். அது வெளிச்சத்துக்கு வராது, இருளுக்கு நம்மளை என்ன செய்யும், கொண்டு போகும். தெய்வ பிரசன்னத்துல நிற்க முடியாது, தெய்வ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்காது. அதுதான் இங்க நடந்தது. இவர்களுடைய வெற்றி இவங்க பலத்துல இல்ல, தேவனுடைய பிரசன்னத்துல, அவருடைய பலத்துல அந்த வெற்றி இருந்தது. சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இந்த பொருள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒர்த்தான பொருளா அது என்ன செய்யல இல்ல. ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 சேக்கல் வெள்ளியும் 50 நிறை அளவுள்ள பொன்னும். இதற்கு ஆகான் இழந்து போனது எதை இழந்து போனாரு? தேவனுடைய திட்டத்தை இழந்து போயிட்டாரு. ரொம்ப சின்ன பொருள் அது. நாம நினைக்கிறோம் மற்ற பகுதிகளில் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம மறைவா வச்சிருக்கிறோம். ஒரு மறைவான பாவங்களை, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான இடங்களை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது அந்த கிருபைய அனுபவிக்க விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தடுத்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்றது புரியுதா? இந்த 3 பொருளையும் அவர் எடுத்து வச்சிருந்ததுக்கு தேவன் சொல்றாரு, எனக்கு விரோதமாக சாபத்தீடானதிலே என்ன செஞ்சிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுக்கு அவர் என்ன சொல்றாரு, துரோகம் பண்ணுகிறார்கள். இது உலக பிரகாரமா பார்த்தா ஆகான் செஞ்சது பெரிய விஷயம் இல்லை, அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை. இன்றைக்கு நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லையா, நான் இது செய்யறதுனால யாருக்கு என்ன பாதிப்பு? இது எனக்கு மட்டுமானது, இதுல பாதிப்பு என்றால் அது எனக்கு மட்டும்தான் என்று எத்தனையோ மறைவான பாவங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பாவம் நம்ம மற்றவர்களுக்கு எதிராக செய்யறோமோ இல்லையோ, அது யாருக்கு எதிராவா, தேவனுக்கு எதிராக, எனக்கு எதிராக அவங்க என்ன செய்யறாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த மறைவான பாவம் இதை யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சாரே, அந்த ரகசியத்தை அவரால் காத்து கொள்ள முடிஞ்சுதா? இல்ல. லூக்கா 8:17 வாசிக்கலாம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஏவாள் சர்ப்பத்தால வஞ்சிக்கப்பட்டு பழத்தை சாப்பிடுறாங்க. அந்த விஷயம் வெளியே தெரியாம இருந்ததா? இல்ல. தாவீது ராஜா, அவருடைய சேனாதிபதிகள், அமைச்சர்கள் எல்லாம் சண்டை போட போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. இவர் உப்பரிகையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, உலாவ போயிருக்கிறாரு. உலாவ போறது தப்பில்லை. அங்க இச்சை வரும்போது அந்த இடத்த விட்டு விலகி அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஓடி இருக்கணும். கிளம்பி போர்க்களத்தை பார்த்து என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். அங்க பாக்குறாரு, கண்கள் மூலமா இச்சை வருது.
ஆசை உண்டாகிறது, அது விருப்பமாக மாறுகிறது, அது செயலாக பாவமாக வெளிப்படுகிறது. இத அவரால் மறைக்க முடிஞ்சுதா? இல்ல. அதே போல நாம நினைக்கிறோம் இது யாருக்கும் தெரியாது, இது எனக்கானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்குதாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி என்று ஒன்றுமே இல்லை. அவர் கண்கள் முன்பாக அது வெளியரங்கமா இருக்குதாம். இந்த அக்கௌண்டபிலிட்டி நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம செய்யற செயல்களை நம்ம நிதானமா என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும், தீர்மானம் எடுக்க முடியும். இங்க ஆகான் எடுக்கும்போது யாரும் பார்த்ததாக என்ன செய்யல, சொல்லப்படல. ஆனா தேவன் என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? பார்த்து கொண்டிருந்தார். இந்த மறைவான பாவம் எப்படி அங்க செயல்படுது பாருங்க. அது ஒரு ப்ராசஸ் தான், உடனே அந்த இடம் வெளிப்படல. வாசிக்கலாம், யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு. முதல்ல அவர் என்ன செய்யறாரா? கண்ணால என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. இச்சை எங்க உருவாகுது? கண்ணுல உருவாகுது. நான் கண்டு, அடுத்து பாருங்க, அவைகளை இச்சித்து. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன வருது? இச்சை வருது. அதனாலதான் தேவன் சொல்றாரு, என்னோட வார்த்தைகளை உன் கண்களுக்கு முன்பாக வை. நம்ம இருதயத்துல அவருடைய வார்த்தைகளை நிரப்பும் போது, நம்முடைய சிந்தனைகள் அந்த தியானத்துல இருக்கும்போது, ஒரு பொருளை இச்சையா பார்க்கறதுக்கு நமக்கு என்ன செய்யாது. அப்படி இச்சையா பார்த்தாலும் அது சத்திய வெளிச்சத்துல தேவனோட வல்லமையில அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். யோசேப்பை போல விலகி என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். ஒரு சில பாவத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியாது, விலகிதான் என்ன செய்யணும்? ஓடணும். என்கிட்ட வந்து பாருட்ட ஒரு சில பாவத்தை என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. ஒரு சில பாவத்தை என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். ஒரு சில பாவங்களை என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. விலகி என்ன செய்யணும்? ஓடணும். ஏனென்றால் கண்களில் அது உருவாகிறது. நாம் பார்ப்பதினால் அந்த இச்சை என்ன செய்கிறது? உருவாகிறது. அதை கண்டு அதுக்கப்புறம் தான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு? இச்சை வந்த பிறகுதான் என்ன செய்யப்படுது? ரொம்ப அழகான ஒரு சத்தியம் இது. இதுதான் யாக்கோபு சொல்றாரு. வாசிக்கலாம், யாக்கோபு 1:13-15 வரை. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒவ்வொருவரும் தன்னோட சுய இச்சையினாலே சிக்குண்டு என்ன செய்யறாங்களா? பாவம் செய்யறாங்களா? பின்பு இச்சையானது, நம்ம பார்க்கிறோம், ஆசை வருது, பார்த்த உடனே அது இச்சையா மாறும்போது அது என்ன செய்தா? பாவமாக உள்ளே கர்ப்பம் தரிக்கிறது. ஒரு குழந்தையோட ப்ராசஸ்க்கு ஒப்பிட்டு சொல்றார். உடனே ஒருத்தங்களால பாவம் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அது ஒரு ப்ராசஸ். அதை பார்க்கும்போது ஆசை வருது, அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த ஆசை என்னவா மாறும்? இச்சையா மாறும். அந்த இச்சையை நம்ம அனுமதித்து கொண்டே இருந்தால் அது என்ன செய்யுமா? கர்ப்பம் தரிக்கும். செயலா மாறுறதுக்கான இடம் வெளியே இல்லை, எங்க? சிந்தனை. கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது அது விளைவுகள் அங்க என்ன செய்யுது? உண்டு பண்ணுகிறது. இங்க ஆகானோட ப்ராசஸும் அதுதான். வாசிக்கலாம், யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும்
50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. விபச்சாரம் பண்ணணும்னு தேவையில்ல, ஒருத்தங்களை இச்சையோடு பார்த்தாலே அது என்னதுதான்? விபச்சாரம் தான். கொலை செய்யணும்னு தேவையில்லை, எரிச்சலா பார்த்தாலே அது என்னதுதான்? கொலை தான். நம்ம செயல்கள்ல தேடுறோம், அது எங்க பிறக்குதா? சிந்தனையில. அந்த ஆசை வரும்போதே தேவனுடைய வார்த்தையை உள்ள கொண்டு போகணும்னு சொன்னா அது என்ன செய்யப்படும்? கீழ்ப்படுத்தப்படும். கிறிஸ்துவுக்கு அது என்ன செய்யப்படும்? கீழ்ப்படுத்தப்படும். நம்ம பாவத்தை மேற்கொள்ற இடம் இங்கதான். அந்த ஆசை வரும்போதே, அந்த கோபம் வரும்போதே, அந்த எரிச்சல் வரும்போதே, அந்த பொறாமை வரும்போதே, அந்த கசப்பு வரும்போதே நம்ம சரி செய்ய வேண்டிய இடம் எங்க? சிந்தனை. அங்க கண்கள்னால அந்த பாவம் உருவாகுது. அடுத்து ஆசை வருது. அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் தன்னுடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு, சிக்குண்டு. அந்த ஆசையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதா மாறுதா? இச்சையா மாறுதான். அந்த இச்சை அங்க என்ன மாறுது? செயலாக மாறுகிறது. அந்த செயல் யாருக்கும் தெரியாம ஒரு மறைவது என்ன செய்யுது? தேடுது. இது எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த அனுபவம் இருக்கு. இது யாருக்கோ சொல்றது இல்லை. அது சிந்தனையில ஆசையா போகுது. அதை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளும் போது இச்சையா மாறுது. அந்த இச்சை செயலா மாறுது. அந்த செயல் ஒரு மறைவிடத்தை என்ன செய்கிறது? தேடுகிறது. இது யாருக்குமே தெரியாம அவர் ஒளிச்சு வைக்கிறாரு. அந்த தவறை செஞ்சுட்டா கூட உடனே அவர் ஒத்துக்கொண்டிருந்தால், மனம் திரும்பி இருந்தால், அந்த இடத்துல அந்த விளைவுக்குள்ள அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? போக மாட்டார். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய முடியாதா? வாழ்வை அனுபவிக்க முடியாது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ என்ன செய்றாங்களா? இரக்கம் பெறாங்களா. கிருபையில நமக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட மன்னிப்பு தெரியுமா? எத்தனை நேரம் தப்பு செஞ்சாலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. கிருபையில கொடுக்கப்பட்டிருக்கிற மன்னிப்புக்கு பேரு நித்திய மன்னிப்பு. அப்படி என்றால் நான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அவர் எனக்கு என்ன செய்வார்? மன்னிப்பு கொடுப்பார். எத்தனை முறை விழுந்தாலும் என்னை புறந்தள்ள மாட்டார், நிராகரிக்க மாட்டார், என்கிட்ட வராதன்னு சொல்ல மாட்டார். நான் எந்த இடத்துல நின்றாலும் என்னை விட்டு அவர் என்ன செய்ய மாட்டார்? விலக மாட்டார். இது சுவிசேஷம், இது கிருபை. இதன் அடிப்படையில தான் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இதன் அடிப்படையில தான் அவர் நமக்குள்ள இருக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 4:8. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். யாரு பாவம் செய்ய மாட்டாங்களோ அவங்க பாக்கியவான் போட்டிருக்குதா? அந்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். யாரு பாவம் செய்யலையோ அவங்க பாக்கியவான் தானே போடணும். அப்படிதானே போட்டிருந்திருக்கணும் இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அவர் யாரோட பாவத்தை எண்ணாமல் இருப்பார்? அதுக்கு என்ன தகுதி, அதுக்கு என்ன கிரைட்டீரியா, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அவர் கொடுத்திருக்கிறார்? என்ன தகுதி கொடுத்திருக்கிறார்? இதைதான் பழைய உடன்படிக்கையில விலங்குகளோட ரத்தத்தை பலியா என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அந்த விலங்குகளின் ரத்தம் அவர்களுடைய பாவங்களை என்ன செஞ்சது? மூடியது. இதன் அடிப்படையில் அந்த மக்கள் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அந்த விலங்குகளோட ரத்தம் அவங்க பாவங்களை மூடும் போது தேவன் அவர்களது பாவத்தை மன்னித்தார். தேவன் அவர்களது பாவத்தை எண்ணவில்லை. இன்றைக்கு கிருபையில இது சிலுவையின் வெளிச்சத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை மூடல, நம்முடைய பாவத்தை என்ன செஞ்சிருக்குதா? ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. சிவேர் என்றிருந்த பாவத்தை வெண் பனியை போல என்ன செஞ்சுட்டு மாற்றி விட்டது. இன்றைக்கு
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவியதினால் தேவன் நம்முடைய பாவத்தை என்ன செய்யல? எண்ணுவது இல்லை. நம்ம நல்லவர்கள் என்பதனால இல்ல, நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோங்கிறதுனால இல்ல. அவர் என் பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? கழுவி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் கிருபை, இதுதான் சுவிசேஷம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுல உண்மையான அர்த்தம் இதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பலத்துல பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. புலிக்கிட்ட போய் புல்ல கொடுக்குற மாதிரி. ஒரு மாசம் பட்னி போட்டாலும் புலி புல்ல சாப்பிடுமா? சாப்பிடாது. ஏன்னா அது மாம்சம் சாப்பிடுற இயல்பு. இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஆவிதான் புதுசா மாறி இருக்கு. தேவ சாயல்ல அது மாற்றப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரம், சிந்தனை ஆதாம் கிட்ட இருந்து வந்த சுபாவம். இன்னும் சொல்ல போனா அதற்கு தேவனை விட பாவம் பிடிக்கும், சத்தியத்தை விட உலகம் என்ன செய்யும்? பிடிக்கும். நீதியை விட அநீதியை எளிமையா அதுக்கு என்ன செய்யும்? வரும். இப்படிப்பட்ட அமைப்போட தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது தேவனுக்கு தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றாலே எனக்கு யாரோட தயவு தேவை? அவரோட தயவு தேவை. இங்க நம்ம பாவ செயல்கள்ல நம்ம சமரசம் செய்து கொள்றதும், அவங்க செய்யாததையா நான் செஞ்சுட்டேன், அவங்களே செய்யறாங்க, நான் செய்யக்கூடாதா? நான் செய்யற இந்த சின்ன செயலா ஒருத்தங்களை பாதிக்க போகுது, இதனால யாருக்கு என்ன விளைவு என்று அந்த பாவ செயலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சமரசம் செய்யக்கூடாது. உலக அனுபவத்தோடு ஒத்த சாட்சி அதுக்கு என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. அவர் வார்த்தை சொன்னதுதான். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் அவர் கொடுத்திருக்கிற சுகம், அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், அன்பு, பாதுகாப்பு இதெல்லாம் நமக்கு வேணும்னு சொல்லி எழுதி வச்சு நம்ம சொல்றோம். ஆனா அவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாம் ஆப்ஷனல்னு நினைக்கிறோம். ஆப்ஷனல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவை இருந்தா எடுத்துக்கலாம், தேவை இல்லாட்டி வேண்டாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க எப்படி இருங்க? பரிசுத்தமா இருங்கன்னு தான் அவர் சொல்றாரு. பவுல் சொல்றாரு, பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? நாடுங்கள். ஏன் நாட சொல்றாரு? இயல்பா நமக்கு பரிசுத்தம் என்ன செய்யாது? வராது. நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. ஆனா அந்த ஆவியில உள்ள பரிசுத்தம் இயல்பா நம்ம சிந்தனைகள்லையும் செயல்லையும் என்ன செய்யாது? வராது. அப்போ நம்ம சிந்தனைகள்ல, செயல்கள்ல அந்த பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். எனக்கு இது வேணும்னு நம்ம என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். அதுக்குதான் அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தை வெளிச்சம் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை என்னதான்? வெளிச்சம். இந்த உலகத்திற்கு நான் ஒளியாக வந்தேன்னு சொல்றாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வெளிச்சமே இல்லாம, சூரியன் இல்லாம, லைட் இல்லாம, கரண்ட் இல்லாம, எதுவுமே இல்லாம இருளா இருக்கு. நமக்கு போற பாதை தெரியுமா? தெரியாது. ஒரு டார்ச் லைட் அங்க வருது, இல்ல ஒரு வெளிச்சம் அங்க வருது. அந்த வெளிச்சம் பாதைய மாத்துமா? பாதையில என்ன இருக்குங்கிறத காமிக்குமா? என்ன இருக்குன்னு காமிக்கும். அது போலதான் தேவனுடைய வார்த்தையும். அவருடைய வார்த்தை வெளிச்சம் என்று வசனம் சொல்லுகிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவரது வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுகிறது. எது தப்பு, எது சரி, எது நன்மை, எது தீமை, எது நம் விருப்பம், எது தேவனுடைய விருப்பம். இந்த வெளிச்சத்தை தான் அது காமிக்குமே தவிர பாதையை அது என்ன செய்யாது? மாத்தாது, நம்மளை கட்டாயப்படுத்தாது. அது யாரோட சாய்ஸ்? நம்ம சாய்ஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? அப்போ நமக்கு அங்க என்ன தெரியணும்? முதல்ல வார்த்தை தெரியணும். அந்த வெளிச்சம் தெரிஞ்சாதான் நம்ம முன்னாடி நிற்கிறது எது சரி, எது தப்புங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். எது நம்ம விருப்பம், எது உலக விருப்பம், எது தேவனோட விருப்பம்னு என்ன செய்யும்? தெரியும். எது சரியான வழி என்று தெரியும். எப்போ? தேவனோட வார்த்தை.
இப்போ நீங்க ஆகானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் செஞ்சது பெரிய பாவமா அப்படின்னு கேட்டா உலக பிரகாரமா இப்போ நம்மளோட மாரல் படி பெரிய தப்பு இல்லை. ஏதோ ஆசைப்பட்டாரு, என்ன செஞ்சுட்டாரு, எடுத்துக்கிட்டாரு. எரிக்க போய் வம்பா போற ஒரு பொருளை அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு, எடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம பார்வை அதுதான். ஆனா தேவனோட வார்த்தை அப்படி சொல்லல. அது சாபம். அது சாபம்னா அது என்னதுதான், சாபம்தான். அதை எடுக்காதன்னா அதை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அதுல ஆசீர்வாதம் இல்லை. அது எவ்வளோ பெரிய வைரமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வைடூரியமா இருந்தாலும் சரி, அது சாபத்தீடானதுன்னா சாபத்தீடானது தான். அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் வெளிச்சம். அதுதான் வெளிச்சம். இப்போ இந்த வார்த்தை தெரியாம வெளிச்சம் என்ன செய்யாது, தெரியாது. இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் எளிமையா புரியும். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கிருபையின் வெளிச்சத்துல நம்ம பார்த்தோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நித்திய மன்னிப்பு, நித்திய மீட்பு. நம்ம ரட்சிப்பை இழந்து போறதில்ல. நம்ம கீழே விழுறதுனால, நம்ம ஒரு பாவத்தை செய்யறதுனால, நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வழியில நிக்கிறதுனால அவர் நம்மளை விட்டு போறது இல்லை. ஏனென்றால் அவர் பலம் இல்லாம அவர் வழியில நம்மளால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இந்த வசனம் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கிடையாது, தேவனை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கானது. நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம காலையில குளிச்சுட்டு கிளம்பி வெளியில போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல என்ன பண்ணுவோம், காலை கழுவாம என்ன செய்ய மாட்டோம், உள்ள போக மாட்டோம் இல்லையா? அது போல இது காலை கழுவுகின்ற அனுபவம். இது நான் மறுபடி ரட்சிப்பை இழந்து பெற்றுக்கொள்ற அனுபவம் இல்லை. மாசு நிறைஞ்ச உலகத்துல தான் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா, உண்மையும் நீதியும் உள்ளவர். ஏனென்றால் கிறிஸ்துவில் அந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வெறும் வார்த்தைகள்ல மன்னிப்பு கேட்கறது மாத்திரம் இல்லை. மனம் திரும்புகிறது என்பது அந்த வழிகளை விட்டு திரும்புதல். இந்த வழி எனக்கு வேண்டாம், இதுல எனக்கு நிக்க விருப்பம் இல்லை என்று வழியை விட்டு திரும்பணுங்கிற அறிக்கையை என்ன செய்யணும், சொல்லணும். இது வெறும் வாயில சொல்ற வார்த்தை இல்லை. இந்த வசனத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல நான் நின்று கொண்டிருப்பதும் இல்லை. அதுல இருந்து திரும்பணுங்கிற உணர்வு எனக்கு என்ன செய்யணும், வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்யறதோட இல்ல, இது வேண்டாங்கிற விருப்பத்தை தேவன்ட்ட என்ன செய்யணும், கொடுக்கணும். அந்த வழி வேண்டான் விரும்பணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்க ஆகான் சொல்லல, அங்க தோற்று போகும்போது அவர் என்ன செய்யல, சொல்லல. யோசுவா தோல்வியை பார்த்த உடனே தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சிட்டு அங்க உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி போய் என்ன செய்கிறார், விழுந்து கிடக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும், வாசிக்கலாம். யோசுவா 7:10-11-12. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்து கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இங்க தோல்வியை பார்த்த உடனே தான் யோசுவா தேவன்கிட்ட என்ன செய்கிறார், வருகிறார். அவர் முன்னாடி விழுந்து கிடக்கிறாரா. இங்க தேவன் சொல்றாரு, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? தேவனோட விருப்பம் என்றைக்குமே நம்ம ஒரு தோல்வியிலையோ, ஒரு பாவத்திலேயோ, ஒரு குற்ற மனப்பான்மையிலையோ, ஒரு குழிக்குள்ளையோ நம்ம நின்று கொண்டிருப்பது அவருடைய சித்தம் இல்லை. நீங்க எங்க பார்த்தாலும் சரி, நீ எழுந்துருன்னு சொல்வாரு. இந்த இடத்தை விட்டு நீ எழுந்துரு,
இந்த சோர்வுல நீ இருக்காத, பயப்படாத, நீ திகைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அந்த சோர்வுல தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து விலகி ஓடுறதுக்கு பதிலா அவர்கிட்ட என்ன செய்யணும், வரணும். எப்பேற்பட்ட தவறா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவமா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்கலாம், அவரை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா, ஒரு குற்ற மனப்பான்மையில இருக்கிறதுக்கு பதிலா, இந்த தோல்வி இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி புலம்புகிறதுக்கு பதிலா உடனே அவர்கிட்ட என்ன செய்யணும், திரும்பணும். யோசுவா தோல்வியில தேவனை தேடுகிறார். அங்க தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இரேன். இந்த மறைவான பாவம் அவர்களை எங்க கொண்டு வந்து நிறுத்துதுன்னா, அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலக்குகிறது. நான் இனி உங்களோட என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். அவங்க பாவம் செஞ்சதுனால, சாபத்தீட்டானதை எடுத்துக்கொண்டதுனால, தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு என்ன செஞ்சாங்களா, முதுகை காட்டினார்கள். நம்முடைய ஆவிக்குரிய பலத்தை பாவம் குறைக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய பலம் என்னது? தேவன் தான் நம்முடைய பலம், கிறிஸ்து தான் நம்முடைய பலம். இந்த உலகம் ஒரு போர்க்களம்தான். ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை நமக்கு என்ன செய்யும், வரும். அவருடைய பலம் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நம்ம இந்த மறைவான பாவத்துல நாம நின்று கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு ஆவிக்குரிய பலம் என்ன செய்யும், குறையும். நம்முடைய ஜெபம் பலவீனமானதாக மாறும். அவருடைய பிரசன்ன அனுபவத்தை என்ன செய்வோம், தவற விடுவோம். அவர் நமக்குள்ளதான் இருப்பாரு. மறுபடியும் சொல்றேன், ஒரு விசுவாசி தவறு செய்யறதுனால அவர் உங்களை விட்டு என்ன செய்யறதில்ல, போகிறதில்லை. நீங்க பிள்ளை என்ற அந்தஸ்தை இழந்து போவது இல்லை. அது கிறிஸ்துவின் மூலமாக அந்த உறவு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைத்திருக்கிறது. அந்த இளைய குமாரனோட சம்பவம் போலதான். தகப்பனிடம் சண்டை போட்டு சொத்துக்களை அவர் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போகிறார். பாவ செயல்களில் எல்லாவற்றையும் தொலைக்கிறார். பன்றி உணவு சாப்பிடுற இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நின்று கொண்டிருக்கிறார். அவர் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? குடியானவனுடைய பிள்ளையா, செல்வந்தருடைய பிள்ளையா? செல்வந்தருடைய பிள்ளை. அவருடைய நிற்கின்ற நிலை, சூழ்நிலை, அந்த பாவம், அந்த வறுமை அவரோட பிள்ளைங்கிற அந்தஸ்தை இழக்க வச்சுதா? இல்லை. மாறாக அங்க என்ன கொடுத்தது? அந்த பாவ செயல் ஒரு விளைவை கொடுத்தது. தகப்பனுடைய உறவிலிருந்து பிரிவு, அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிவு, தகப்பனுடைய சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாத விளைவு. இந்த விளைவுகளை அந்த செயல் என்ன செஞ்சது, கொண்டு வந்தது. இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்க்கையிலையும் அதுதான். சில நேரங்கள்ல நம்ம பிரச்சனையில நிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதுல சில நேரங்கள்ல இந்த மறைவான பாவம் ஒரு காரணம். இந்த மறைவான பாவத்தை நமக்குள்ள வச்சிருக்கும் போது அவர் நம்மை விட்டு செல்லுவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவின் மூலம் இந்த உறவு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பிரசன்னம் அங்க தடைபடுறதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவருடைய ஐக்கியத்திலிருந்து ஒரு விலகலை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அவர்கிட்ட தைரியமா போகக்கூடிய தைரியத்தை என்ன செஞ்சிருவோம், இழந்து போய் விடுவோம். குற்ற மனப்பான்மை இருக்கும். ஜெபத்துக்கான பதில நம்மளால தைரியமா என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அவர் கொடுக்காமல் இல்லை. இல்லை, எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அந்த பாவங்களை விடணும்னு விரும்பாம அதுலயே நிற்கும் போது என்ன அனுபவம் வரும்னு சொன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரம், அந்த ஐக்கியம், அந்த அனுபவங்கள்ல தடை ஏற்படும்.
அதனாலதான் காலதாமதம். ஒரு சுகத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இது சத்தியம் தெரியுது. நான் சுகமாயிட்டேன் வாயை திறந்து 1000 தடவை நம்ம கன்ஃபெஷன் சொன்னாலும், நம்ம விசுவாச அறிக்கை சொன்னாலும், ஒரு ஆசீர்வாதத்துக்காக நின்றாலும், மறைவான பாவம் இருந்ததுன்னா அதுல ஒரு தடையை என்ன செய்ய முடியும்? ஏற்படுத்த முடியும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட. ஒரு எளிய உதாரணம், நல்ல சூடா காஃபி குடிச்சிடுறோம், நாக்கு பொத்து போயிருது. ஒரு 2 நாளைக்கு சாப்பாடோட டேஸ்ட் என்ன செய்யாது? தெரியாது. எவ்வளவு இனிப்பு சாப்பிட்டாலும் தெரியாது, கசப்பு சாப்பிட்டாலும் என்ன செய்யாது? தெரியாது. நாக்கு என்ன செஞ்சிரும்? மரத்து போயிரும். அது போல ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது முதல்ல உணர்த்துதல் வரும். ஆவியானவர் சொல்வார், இது சரியான வழி அல்ல, இது நன்மையான வழி அல்ல, இது தேவனுடைய பரிசுத்தத்துக்கான வழி அல்ல, உன் இயல்பு இது கிடையாது, நீ எழுந்துரு, நீ வா என்ற ஒரு உணர்த்துதல் அங்க என்ன செய்யும்? இருக்கும். நம்ம அதை காம்ப்ரமைஸ் செய்து, யாரும் செய்யாததையா நான் செஞ்சுட்டேன், இவங்கெல்லாம் செய்யறாங்களே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், உலகமே செஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் மட்டும் செஞ்சா தப்பா, 1000 காரணங்களை சொல்லி நம்ம அந்த செயல்கள்ல தொடர்ந்து இருக்க 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 அந்த மனசாட்சி என்ன செய்யுமா? சூடுபட்ட மனசாட்சி போல என்ன செஞ்சிடும்? ஆயிரும். இந்த நாக்கு சூடா காஃபி குடிச்சா பொத்து போகும்ல, அது மாதிரி மனசாட்சியும் என்ன செஞ்சிடும்? மரத்து போயிரும். அடுத்து அந்த பாவம் செஞ்சா உணர்வு என்ன செய்யாது? வராது. நிறைய விசுவாசிகளோட நிலைமை இப்படிதான் இருக்கு, உணர்வு இல்லாத நிலைமை. இதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் விளக்கங்கள்லாம் இருக்குது. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, அவங்க கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவங்க அந்த இருளை விட்டுட்டு வெளிச்சத்துக்கு வர என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் வெளிச்சத்துக்கு வந்தா அவங்க கிரியைகள் என்ன செஞ்சிடும்? வெளிப்படும். லைட் போட்ட உடனே கரப்பாம்பூச்சிலாம் என்ன செய்யும் தெரியுமா? எங்கெல்லாம் இருள் இருக்கோ ஓடி ஒளியும் இல்ல. அது போலதான் ஏன் நம்மளால சத்தியத்துக்குள்ள வர முடியலன்னா நம்ம கிரியைகள் அங்க என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிரும், வெளிப்பற்றும். அதனால தேவன் நீங்க அங்க இருக்கிறீங்களா, நான் இங்க என்ன செஞ்சுக்கிறேன்? இருந்துக்கிறேன். நீங்களும் நல்லா இருங்க, நானும் என்ன செய்யறேன்? ஏன் விருப்பத்துல போறேன். அதனாலதான் இந்த காணாட என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. அந்த சத்தியம் வெளிச்சத்தை காமிக்கும், எது சரி எது தப்பு, எது நன்மை எது தீமை, எது நாம் எது தேவனோட விருப்பம், இது எது நம்ம வழி எது அவர் வழி. வெளிச்சத்தை மாத்திரம்தான் காமிக்கும், நம்மளை கட்டாயப்படுத்தாது. நம்முடைய பாதை அது என்ன செய்யாது? மாற்றாது. தேர்ந்தெடுக்கிறது யாரு தான் தேர்ந்தெடுக்கணும்? நாம தான் தேர்ந்தெடுக்கணும். இந்த பாவத்திலேயே நிற்க போறோமா, இல்ல நான் அவர்கிட்ட மனம் திரும்ப போறேனா? என்னை கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இருக்குது? நீதியும் உண்மையும் உள்ளவையாய் இருக்கிறது. அவர் என்னை புறம்பே தள்ளுவது இல்லை என்று அவர்கிட்ட திரும்பும் போது என்னை கழுவி சுத்திகரிச்சு அந்த ஐக்கியத்தை மறுபடியும் அவர் ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் அந்த வாழ்வை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த இரக்கத்தை என்ன செய்து கொள்ளுவான்? பெற்றுக் கொள்ளுவான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க ஒருவர் செஞ்ச பாவம் நம்ம நினைக்கலாம் இது நான் செஞ்ச பாவம் நினைக்கலாம், அது குடும்பத்தை பாதிக்கும், பிள்ளைகளை பாதிக்கும், சபையை என்ன செய்யுமா? பாதிக்கும். ஒருவர் செஞ்ச பாவம் அங்க போர்ல தோற்று போகிறாங்க. இஸ்ரவேலர் 36 பேர் என்ன செஞ்சிடறாங்க? இறந்து போறாங்க. அப்ப எவ்வளோ பெரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி நமக்கு இருக்கு இல்லையா? என் வாழ்க்கை இது நான் தானே நம்ம என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாதது. இன்னொருவரை, என் குடும்பத்தை, நான் இருக்கிற சபையை அது என்ன செய்யும்? பாதிக்கும். தேசத்தை அது என்ன செய்யும்? பாதிக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இத அவங்க விடலன்னு சொன்னா, அந்த நடுவுல இருந்து அந்த சாபத்தை எடுக்கலன்னு சொன்னா, அவங்க நடுவுல நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். என் பிரசன்னம் இருக்காது. இதை விட வேதனை வேற என்ன வேணும் இல்லையா? உங்க நடுவுல நான் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. இது அடுத்து நிறைய சம்பவங்கள் இருக்கு. அடுத்து அவங்க எல்லாரையும் வர சொல்றாரு. அது வரைக்கும் ஆகான் என்ன செய்யல? வாயை திறக்கவே இல்லை. அந்த ஒவ்வொரு கோத்திரமா சொல்லும் போது, யூதா கோத்திரத்துல விழும்போது ஆகானோட மனசு எப்படி இருந்திருக்கும்? இல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன், அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும்? திக்கு திக்குன்னு என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். வெளிப்பற்றுமோ என்கிற பயம் இருக்கும். பாவம் ஒரு நாளும் நமக்கு சமாதானத்தை என்ன செய்யாது? தராது. அது குற்ற உணர்வை கொடுக்கும், பயத்தை கொடுக்கும்.
ஒரு அமைதியை இழக்க செய்யும். தேவனோட ஐக்கியத்திலிருந்து நம்மளை வெளியில கொண்டு வரும். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தடுக்கும். அப்பேற்பட்ட பாவம் நமக்கு எதுக்கு? இல்லையா? பாவத்துக்கான தீர்வை சிலுவையில் அவர் கொடுத்துட்டாரு. எக்ஸாம் எல்லாம் எழுதும் போது மேக்ஸ் டெஸ்ட்ல அந்த கணக்குல ஒரு ஃபார்முலாவை தூக்கி போட்டு அப்ளை பண்ணா பதில் என்ன செஞ்சிரும்? வந்துடும். அது போல நம்முடைய பிரச்சனைகளுக்கு, பாவத்துக்கு தீர்வு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அவரை எடுத்து நம்ம பயன்படுத்தினா போதும், அதுல இருந்து நம்ம வெளியில என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையிலனாலும் நிற்கலாம். உங்களுக்கான தீர்வு யாரு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. எதனால தேவன் நான் உங்க அக்கிரமத்தை பார்க்கல, உங்களோட பாவத்தை பார்க்கல, உங்க அக்கிரமங்களை நான் எண்ணுவதில்லை? ஏன் தேவன் அப்படி சொல்றாரு? ஏனென்றால் அந்த பாவத்தின் மீதான கோபம். இங்க ஆகானுக்கு என்ன தீர்ப்பு பாருங்க. அவர் அங்க கண்டுபிடிக்கும் போது, அது ஆகான் என்று தெரிந்த பிறகு ஆகானை கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்குல விட்டு கல்லெறிஞ்சு என்ன செஞ்சாங்களா? கொண்டாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் ஆகோர் பள்ளத்தாக்கு. இன்றைக்கு அந்த பாவத்தின் மீதான கோபம், அந்த சாபத்தின் விளைவு இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஏற்றுக்கொண்டார். பாவத்துக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு பாவமே செய்யாத அவர் என்ன செய்யப்பட்டாரா? பாவமாக்கப்பட்டார். அதனாலதான் தேவன் நம்முடைய பாவங்களை என்ன செய்யறது இல்லை? எண்ணுகிறது இல்லை. தைரியமா அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு செல்லக்கூடிய தகுதியையும் நிச்சயத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன சாட்சியோட நான் முடிக்கிறேன். ஒரு பாஸ்டர், ஊழியக்காரர், அவருடைய சபையில உள்ள ஒரு சகோதரி அவருக்கு ஃபோன் பண்ணாங்களாம். என்னோட பொண்ணுக்கு வலிப்பு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வந்து ஜெபிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போறாரு. போகும்போது தேவன் சொல்லிட்டாரா, நீ அந்த சுகத்துக்காக என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அந்த சகோதரிய அவங்க மாமியாரை என்ன செய்ய சொல்லு? மன்னிக்க சொல்லு. அவங்க கூப்பிட்டது எதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க? ஜெபிக்கிறதுக்கு, சுகத்துக்காக. தேவன் சொன்னது என்ன சொல்லியிருக்கிறாரு? அவங்க மாமியாரை அவங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அங்க மாமியார் செஞ்சது சரியா, மருமகா செஞ்சது சரியா தப்பா, இந்த பிரச்சனையை தேவன் என்ன செய்யல? பார்க்கல. மாமியார அவங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அன்பை குறிச்சு நீ சொல்லி கொடுத்துட்டு வா. இந்த ஊழியக்காரர் போய் தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம்ம மேல கொண்ட அன்பு, அதன் மூலம் அவர் நமக்கு தந்திருக்கிற கிருபை, இரக்கம், அவர் நம்ம எப்படி பார்க்கிறாரு, நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு, நம்ம ஆவியில் அந்த அன்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லி மாமியார் செஞ்சது தவறாவே இருந்தாலும் அந்த இடத்துல மன்னிக்க ஒரு தீர்மானம் எடுக்கும்போது உன்னோட ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீ தீர்மானம் எடுத்தால் போதும். நான் மன்னிக்கணுங்கிற தீர்மானம் எடுத்தா போதும். இந்த தீர்மானம் எடுக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? தீர்மானம் கூட நம்ம பலத்துல என்ன செய்ய முடியாது? சத்தியம் தெரியாம என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இந்த கசப்பு, இந்த வைராகியம் என்னோட ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, அவர் செயல்படுவதை தடுக்கிறது. நான் கிருபையாக அந்த இரக்கத்தை அவரிடம் பெற்றிருக்கிறேன். இந்த சத்தியெல்லாம் தெரியாம தீர்மானம் என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிட்டாராம், ஜெபிக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த சகோதரி கிட்ட இருந்து ஃபோன் வருது. நான் என் மாமியார மன்னிக்க தீர்மானம் எடுத்தேன், தேவன் என்னை பலப்படுத்தினார், நான் மன்னிச்சிட்டேன், அவங்களோட எனக்கு இப்போ ஒரு நல்ல உறவு இருக்குது. இதுல ஒரு குட் நியூஸ் என்னன்னா, என் பொண்ணுக்கு சுகத்தை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இதை நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பார்க்குறோம். நிறைய பிரச்சனைகள், ஒரு சுகம், ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி வரும்போது சுவிசேஷத்தை கொடுத்தா ஒரு சிலர் உடனே என்ன செஞ்சிருவாங்க? பார்த்துருவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள அவங்க அடையாளம், இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார், ரட்சிப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் கொடுக்கும்போது அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்க? பார்த்துருவாங்க. அடுத்தவங்களுக்கு டிலே ஆகும்போது, காலதாமதம் ஆகும்போது, அடுத்தவங்க சரி செய்ய வேண்டிய இடங்கள், யாரையாவது மன்னிக்க வேண்டியது இருக்குதா? எந்த இடத்துலயாவது சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? ஏன்னா வசனம் சொல்லுது, பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க விடாதபடி தேவனிடம் ஜெபம் பண்ணுங்கள் இருக்குதா? இல்ல. அந்த கதவை பூட்டுறது யார்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள், ஆவியை என்ன செய்யாதீங்க? அவித்து போடாதிருங்கள்.
அப்ப அவரை துக்கப்படுத்துறதும் ஆவிய அவிச்சு போடுறதும் யாரு கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. எபேசியர் 4 எடுத்து பாருங்க. அதுல துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்துக்கு முன்னாடி கூக்குரல், தூஷணம், கெட்ட வார்த்தை, இது எதுவும் உங்க வாயில இருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இதெல்லாம் நம்ம வாயில வருதா? சரளமா என்ன செய்யும்? வரும். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள சந்தோஷமா இருக்காரா? துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரா? துக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆவியானவர் நம்மளை விட்டு என்ன செய்யல? போகல. நாற்றமான ஒரு இடத்துல போனா மூக்க பிடிச்சிட்டு போகும்ல, அப்படிதான் அவரும் உள்ள என்ன செய்கிறார்? துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பிள்ளையோட இயல்பு இது இல்லையே. என் பிள்ளைக்கு வச்சிருக்கிற சுதந்திரம் இது இல்லையே. சிலுவையில் கொடுத்த விலை கரையம், அவர் நமக்கு வச்சிருக்கிற நன்மையான திட்டம், இது எல்லாமே இங்க பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது மறைவான பாவங்கள் சில நேரங்களில், அதாவது எல்லா பிரச்சனைக்கும் எல்லா கால தாமதத்துக்கும் பாவம்தான் இல்லை. நிறைய கால தாமதத்துக்கு வேற காரணங்கள் நிறைய இருக்கு. பலவீனத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் மறைவான பாவங்கள். அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதும் அவர் பலன்தான். அப்பா எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படிங்கிற விருப்பத்தை அவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். எனக்கு இந்த வழி வேண்டாம். மனம் திரும்புறதுன்னா அந்த வழிகள் வேண்டான்னு சொல்லி அவர்கிட்ட திரும்புறது. அந்த இரக்கத்தை என்ன செய்ய முடியும்? தர முடியும். அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு அங்க ஓசியா 2:15 சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கையின் வாசலாக என்ன செய்யப்பட்டுச்சா? புதிய ஆரம்பமாக மாற்றப்படுகிறது. அடுத்து வெற்றி அவங்க என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அதுபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். இன்றைக்கு ஆகான போல எந்த இடத்துல நம்ம மறைவான பாவங்களை வச்சிருக்கிறோம்? அதனாலதான் சத்துரு முன்னாடி எதிர்த்து நிற்க முடியாம புறமுதுகிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய பலத்தை பெற முடியாம பலவீனமா இருக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க விடாம குற்ற மனசாட்சியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நின்று கொண்டு இருக்கிறோம். அது நம்மளை மட்டும் அந்த மறைவான பாவம் பாதிக்கல. குடும்பத்தை அது என்ன செய்கிறது? பாதிக்கிறது. குழந்தைகள் அது என்ன செய்கிறது? பாதிக்கிறது. சபை அது என்ன செய்கிறது? பாதிக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் அதை சரி செய்யறதுக்காக நமக்குள்ள என்ன செய்யறாரா? இருக்கிறார். சிலுவையில் மிக பெரிய மீட்பு, மன்னிப்பு, இரக்கம், கிருபை, நித்திய மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற ரத்தம் தினம் தினம் ஒரு ஃபால்ஸ் போல, ஒரு குற்றால ஃபால்ஸ் பார்த்துருக்கிறீங்களா? தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? விழுந்துட்டே இருக்கும். அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்க விழுந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அந்த ரத்தத்துக்கு கீழே போய் என்னதான் செய்யணும்? நிற்க வேண்டும். டெய்லி கிளன்சிங். அந்த வழியை விட்டு திரும்பணுங்கிற விருப்பத்தை அவர்கிட்ட என்ன செய்யணும்? கொடுக்கணும். சில பாவங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அதை விட்டு என்ன செய்யணும்? ஓடி போகணும். யோசேப்பு ஓடுன மாதிரி என்ன செய்யணும்? ஓடி போகணும். கண்களுக்கு வார்த்தையை கொண்டு பாதுகாக்கிறது. ஒரு சகோதரனுடைய சாட்சி, அதிகமா சிகரெட் குடிப்பாராம். இந்த சத்தியத்தை அவர் அறிந்து கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய அடையாளம் தெரியும் போது, ஒவ்வொரு முறை குடிக்கும் போதும் கர்த்தரின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவரே என்னை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்கிறார், இந்த பழக்கம் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. இதை சொல்ல 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 அந்த சிகரெட் குடிக்கணுங்கிற விருப்பம் அவரை விட்டு என்ன செஞ்சுட்டு போய்விட்டது. நான் சொன்னது ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள். எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய வழி இதுதான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக அவர் மாற்றி இருக்கிறார். எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அங்க ஜெயத்தை அவர் சிலுவையில கொடுத்திருக்கிறார். இந்த மறைவான பாவங்கள் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இன்றைக்கு அந்த இடத்துல மனம் திரும்ப நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, இரக்கத்திற்காக நன்றி. உடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு நீர் பேசினீர். ஆகான் சம்பவத்தின் மூலமாக அந்த மறைவான பாவத்தின் விளைவுகளை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்கு தீர்வாக சிலுவையில் நீர் செய்து முடித்த சத்தியத்தை நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர் அப்பா. எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டும் எங்களை நீர் உணர்த்தி கொண்டிருக்கிறீர். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காக நன்றி. தாவீது ராஜா சொன்னது போல எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து
அதை சோதித்து பாரும் என்று சொன்னது போல எங்களுடைய மறைவான பாவங்களை எங்களுக்கு நீர் உணர்த்தி அருளும். அதை எங்களுக்கு நீங்க காண்பிக்கிறதற்காக நன்றி. அதை நாங்க மனம் திரும்பி அறிக்கை செய்யும் பொழுது எல்லா அநியாயத்தையும் நீக்கி அதை கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நீதியும் உண்மையும் உள்ளவைகளாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த இடத்துல நாங்க மறைவான பாவத்துல நின்று கொண்டிருக்கிறோமோ அது கிருபையை அனுபவிக்க விடாமல், கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது சுதந்திரத்தை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற இடமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை உணர்த்தி இருக்கிறீர். தாழ்மையாக நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். மனம் திரும்பி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் அநியாயத்தை நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு நீதியும் உண்மையும் உள்ளவையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். அவங்க என்ன தேவையில வந்தார்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக நன்றி. அவங்க இருதயத்தை ஆராய்ந்து அதை பார்க்க நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒப்பு கொடுக்கிற இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. உடைய கிருபை அதற்கு பலன் கொடுக்கிறதற்காக நன்றி. உடைய செம்மையான வழியிலே அவர்களை நடத்துகிறதற்காய் நன்றி. உடைய சத்திய வார்த்தை அவர்கள் பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. உடைய பரிசுத்தம் சிந்தனையில சரீரத்துல வெளிப்படுகிறதற்காக நன்றி அப்பா. உடைய கிருபை பலப்படுத்தி வழி நடத்துகிறதற்காக நன்றி. அவங்க இருதயத்தின் ஏக்கங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறதற்காய் நன்றி. அதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. செய்வதெல்லாம் வாய்க்க செய்வதற்காக நன்றி. வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம் ஒவ்வொருவரது இருதயம் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்து கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.